அன்றையிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்திற்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற உழைப்பாளி. அப்படி மக்களுக்காக உழைக்கின்றவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர், நல்ல குணம் படைத்தவர், எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு பழகக்கூடிய பண்புடையவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய அண்ணன் டி ஜெயக்குமார் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களிங்க. நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சின்னம், அம்மாவின் சின்னம், ஏழையில் சின்னம், மீனவர்களுடைய சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பி இரட்டலைக்கு. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி குடும்பமே கிளம்பிட்டுது. ஒரு பக்கம் ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு, மறுபக்கம் உதயநிதி பேசிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் கனிமொழி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் தேர்தல் இறங்கி இருக்குது. நான் இதைத்தான் சொல்றேன், ஒவ்வொரு கூட்டத்திலையும் குடும்ப ஆட்சி தேவையா, வாரிசு அரசியல் தேவையா? ஏங்க அந்த கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தை தவிர்த்து வேற எவராது உள்ள நுழைய முடியுமா? அப்படி இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முன்னிலைப்படுத்துறாங்க, வேற யாரும் கிடையாது. அதனாலதான் இந்த தேர்தல் வாரிசு அரசியலுக்கும் குடும்ப ஆட்சிக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு கனிமொழி அம்மா நிறைய பேசியிருக்கிறாங்க. இந்த அம்மா ஓரங்கட்டி வச்சிருக்கும் போதே இந்த குதிக்கிறாங்க, கூட வச்சிருந்தா எப்படி? திருமதி கனிமொழி அம்மா அவர்களே, உங்களை நல்லா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உடன் பிறந்த சகோதரர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், மதுரையில் இருக்கின்ற அழகிரிக்கு ஏற்கனவே ஆப்பு வச்சுட்டார். அவர் இருந்தா குடைச்சல் என்று அவர் அப்பொழுதே ஓரங்கட்டுப்பட்டு விட்டார். ஏதோ தப்பித்தவரை கனிமொழி அவர்கள் இப்பொழுது கட்சியில் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அவரை பயன்படுத்தி என்ன விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. திரு கனிமொழி அவர்களே, உங்க தாத்தா உங்க அப்பாவையே நாங்க பார்த்துட்டோம். உங்களை வந்து சமாளிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அவர் அந்த அம்மா சொல்றாங்க, பாவம் கண்டுபிடிச்சிட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிஞ்சோன்னா ஆளுநரா போவான்னு. திருமதி கனிமொழி அவர்களே, இதையெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்து பேசுறீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும், அது வேற விஷயம். இப்பொழுது சொல்லுகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன கூட பதவிக்கு ஆசைப்பட்டது கிடையாது. இந்த கட்சி உயிரோட்டமுள்ள கட்சி. இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அம்மா கட்டி காத்தாங்க, அதுக்கு பிறகு தொண்டரால் கட்டி காக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. எவராலையும் அண்ணா திமுக விலைக்கு வாங்க முடியாது. சில பிடிஎம் இருந்தாங்க, அவர் தானா தொட தெரியப்பட்டது. நீங்க என்னென்னமோ ஆயுதத்தெல்லாம் பயன்படுத்தி பார்த்தீங்க. அண்ணா திமுக உடைக்க வழக்கு போட்டு இந்த கட்சிக்கு எந்தெந்த அளவுக்கு அவப்பெயர் உண்டாக்கணுமோ அதெல்லாம் உண்டாக்கி பார்த்தீங்க. அதெல்லாம் எங்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்களோடு தூளாக்கப்பட்டது. அப்புறம் எப்போ பார்த்தாலும் காலில் விழுவுறீங்க. ஐயோ, நாட்டில் அதே முக்கியம். நாட்டில் உனக்கு எதுக்காக முதல் மந்திரி கொடுத்தாங்க, நீ என்ன செஞ்சின்னு சொல்லு. அதை விட்டுட்டு கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி எடப்பாடி பழனிசாமி காலை பிடிச்சிட, நான் பதவி கிடைச்சது, பொறுப்பு கிடைச்சது, ஆசீர்வாதம் வாங்கினேன், இதில் என்னங்க தப்பு? நம்ம ஆசீர்வாதம் என்று நம்முடைய பண்பு தானே, தமிழுடைய பண்பு தானே.
அந்த பண்புள்ள குடும்பத்தில் பிறந்தா இதெல்லாம் தெரியும். எதுவுமே தெரியாத ஒருவர்கிட்ட போய் என்னதான் பேசி பிரயோஜனம்? வேற உனக்கு என்ன தெரியும்? எங்களுடைய அண்ணா திமுக ஆட்சியில் இது தவறுன்னு சொல்லு, பதில் சொல்ல தயார். சொல்ல முடியாது, இருந்தா தானே சொல்ல முடியும். அண்ணா திமுக ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி, பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டு பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அப்படி அம்மா காலில் விழுந்து தப்பு. அம்மா ஏங்க எங்களை எல்லாம் ஆளாக்கினவர் இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா எங்களுக்கு ஆளாக்கிய இத்தனை பேர் இருக்கிறோம். நம்ம எல்லாம் யார் ஆளாக்குனது? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா தானே. ஆக நாங்க அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதங்கள் என்ன தவறு? தவறுண்டா? ஏன்னா உனக்கு செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர் உங்க தாத்தா திமுக தலைவர், உங்க தாத்தா முதலமைச்சர், உங்க அப்பா முதலமைச்சர், திமுக தலைவர். உனக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நான் இப்படி கீழே நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு இங்க வந்தேன். அந்த வழி என்ன என்பது எனக்கு தெரியும், உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. செல்வ செழிப்பில் வாழ்ந்த திமிர்ல பேசிட்டு இருக்கிறீங்க, ஆணவத்தில் பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆணவம் இருக்கக்கூடாதப்பா தம்பி. ஆணவம் இருக்கா? பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்தில் அழகா பேசுவார், பதவி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும் தோழா, அது எங்களிடத்தில் இருக்குது. அதனாலதான் நாட்டு மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க, நாட்டு மக்கள் எங்களுக்கு செல்வாக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அது இல்லாதனாலதான் இன்றைக்கு ஊரூரா போய் அப்பா மகன் அத்தை 3 பேரும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறீங்க.